அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பிரியா பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபேக்டர் என்னவா இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் எப்போவுமே நம்ம அதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சிருப்போம். ஒருவேளை நம்ம ஸ்டாக்லையோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்லையோ இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலீடு எந்த அளவுக்கு பெருகும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது கேபிட்டல் அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதே நம்ம ஒரு ஃபிக்ஸட் இன்கம், அதாவது ஃபிக்ஸட் இன்கம் வர மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்குது அப்படின்றதுல தான் நம்ம ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சிருக்கனால நம்ம அந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் டைம் டு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் இருந்துட்டுருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்னா என்ன, அந்த அக்கௌண்ட்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும், இதில் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வங்கிகளில் ஓப்பன் பண்ணுவோம், அது மாதிரி NBFCயில் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் அதே மாதிரியான ஒரு வகையில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு அது மாதிரி இல்லாமல் ரெக்கரிங் டெபாசிட், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் உங்களால் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதோட இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இதில் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி உங்களோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது எந்த விதங்களும் பாதிக்கப்படாமல் கவர்மெண்ட் பேக்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி குவார்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கலாம், அந்த ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இந்த தபால்கள், அதாவது இந்த லெட்டர்ஸ்லாம் டெலிவர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லா விதமான பேங்கிங் சர்வீசஸும் வந்துருச்சு. அது மாதிரி பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த பேங்க்கில் NBFCலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இதே போஸ்ட் ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கவர்மெண்ட்டால் ஆதரிக்கப்படுற ஒன்று. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளோட ரிட்டர்னாக இருக்கட்டும், நம்மளோட கேபிட்டலாக இருக்கட்டும் ரொம்பவே வெல் ப்ரொடெக்டடாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலை தூரத்துலையா இருக்கட்டும், நிறைய கிராமப்புறங்கள்லையா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அடிமட்ட மக்கள் வரைக்கும் அது போய் சேர்றதுக்கான எல்லா விஷயமும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,50,000 போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான மக்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறலாம். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். சில ஸ்கீம்ஸ்லாம் வெறும் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் எல்லாருக்குமே அவங்களும் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கான எல்லா வழிகளும் இது கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த சேஞ்ச் இன் ஸ்கீம்ஸ் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை என்கரேஜ் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த 2023 யூனியன் பட்ஜெட்லேயும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதியமைச்சர் அவர்கள் சில புது சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
என்ன மாதிரியான ஸ்கீம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் முதலீட்டாளர்களுக்காக மஹிளா சமன் அப்படின்ற ஒரு புது ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், இன்னும் எத்தனை டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேசிக்காக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்துட்டு ஒரு 11 ஸ்கீம் இருக்குங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 11 ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட், நேஷனல் சேவிங்ஸ் டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட், நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்ட், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, PM Cash for Children Scheme 2021, மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் 2023. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருந்தது. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 அக்கௌண்ட் பற்றி தான் வந்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸோட சேவிங் ஸ்கீம், அதே மாதிரி இன்னொன்று இந்த மந்த்லி ஸ்கீம் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மஹிளா சமன் சர்டிஃபிகேட், ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். மற்றதை பற்றிலாம் நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு லம்சம் அமௌண்ட்டை நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மார்க்கெட் ரிஸ்க்லாம் வேணாம், எனக்கு ஹை ரிஸ்கே தேவையில்லை, ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதாவது ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த குவார்ட்டருக்கு வந்துட்டு இவங்க கொடுக்குற ரிட்டர்ன் எவ்வளோவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.4% இருந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.1%, அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 7.1% இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸோட முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்கீம் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிநபரும் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து, அதாவது வந்து ஒரு 3 அடல்ட் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். மைனராக இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 10 வயசுக்கு மேற்பட்ட மைனராக இருந்தாலும் அவங்களோட கார்டியன் மூலமாக வந்துட்டு அவங்களால இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். குறைந்தபட்சமாக வந்துட்டு அதில் வந்து 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இல்லை தனிநபருக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9 லட்சம் வரைக்கும் வந்து அவங்க முதலீடு செய்யலாம். இதுவே வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து 15 லட்சம் வரைக்கும் வந்துட்டு அவங்களால அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த யூனியன் பட்ஜெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிநபர் வந்துட்டு 4 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ 9 லட்சமாக ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட 9 லட்சம் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து அதை வந்து 15 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாக ரிட்டர்ன் வந்துடும். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வித்ட்ராவல் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டி டைம் தான் வந்துட்டு நமக்கு தேவை. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது எத்தனை நாள் அது நமக்கு திருப்பி வரும்ன்றதை நம்ம அதிகமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 இயர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக மூட முடியாது. பட் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள, இல்லை 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள எப்போனாலும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்துட்டு நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு 2% டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு நீங்கள் லைக் 3 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு அதை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 1% வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வேளை இந்த லைக் மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடி வந்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட நாமினி யாரோ அவங்க வந்து அதை வாங்கிக்கலாம். டாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து வர எல்லா ரிட்டர்னுக்குமே கண்டிப்பாக நார்மல் ஸ்லாபில் டாக்ஸஸ் எடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். அது பேரில் இருக்க மாதிரியே வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வந்துட்டு 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து இவங்க ரிட்டையர்ட் சிவிலியனாக இருந்தாங்கன்னா 55 வயசுக்கு மேலே இருந்து
ஃபுல்லாகவே வந்துட்டு பண்ண முடியும். இதே வந்து அவங்க வந்துட்டு ரிட்டையர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்க அவங்களும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வந்து March 31, June 30. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்துட்டு இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு எவ்வளோவா இருந்துட்டுருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8.2% இருந்துட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8% தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கீமில் இருக்க சில அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக்காக அவங்களுக்கு வந்து மினிமம் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் லிமிட் 30 லட்சம் வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த யூனியன் பட்ஜெட்டில் கொண்டு வந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 15 லட்சம் ரூபாய் தான் நம்மளால இந்த அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல், அதாவது வந்துட்டு எப்போ நம்மளால வந்துட்டு இதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 இயர் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கீம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து 1.5% வரைக்கும் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்குள்ள வந்து வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 1% வந்துட்டு உங்களோட டெபாசிட்டட் அமௌண்ட்ல டிடெக்ட் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வேளை டெபாசிட் பண்ணவங்க, அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்கன்னா நாமினிக்கு வந்துட்டு அவர் கட்டின பணத்தையும் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வந்து கொடுத்துடுறாங்க. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்துட்டு சில டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வர இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80C வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து யூனியன் பட்ஜெட்டில் பெண் முதலீட்டாளர்களுக்காக ஒரு புதிய ஸ்கீம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமை வந்துட்டு ஒரு பெண்ணோ இல்லைனா வந்துட்டு ஒரு மைனர் சைல்டோட கார்டியனோ வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருந்துட்டு இருக்குன்னா வந்து 1000 ரூபாயில தொடங்கி அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 லட்சம் வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.5% வந்துட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வருஷம் வருஷம் போயெல்லாம் வாங்க முடியாது. மொத்தமாக அதாவது அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த 2 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துட்டு இருக்கு. நமக்கு மணி வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40% ஆஃப் த உங்களோட முதலீடு, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஸ்கீம் பற்றி கொஞ்சம் விவரமாக பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற ஸ்கீம் பற்றி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நார்மல் பேங்க்கில் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான், அதே மாதிரியான சிஸ்டமில் தான் இதுவும் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லையும் இதே ரேட்டாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட். ஸோ இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த NBFCலையோ பேங்க்ஸ்லையோ கொடுக்குற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீரியட்ஸ்க்கு, அதாவது வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்கு. அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 2 வருஷம் ஹோல்ட் பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட், 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தா 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெச்சூரிட்டி பீரியடுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். நார்மலாக ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ரெக்கர் ஆகி அதாவது திருப்பி நம்மளோட முதலீடோட சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஜென்ரலாக வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 இயர்க்கான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் தான் இப்போ இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு 6.2% வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5.8% இந்த ரேட் வந்து இருந்துட்டு இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்டாக இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8%
7.1% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டர்லயும் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே தான் இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா. சுகன்யா சம்ருத்தி யோஜனா பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்காக, அதாவது அவங்களோட படிப்புக்காக, அவங்களோட கல்யாண செலவுக்காக, அவங்களோட பெட்டர்மெண்ட்காக வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு 8% இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7.6% இருந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது வந்துட்டு ஒரு பாண்ட் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் இன்வெஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கீம்ங்க. ஸோ இதுக்கான டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருந்துட்டு இருக்கு. கரண்டா அதுல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.7% per annum இருந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்துட்டு 7% இருந்துட்டு இருந்தது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 70 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது பேருக்கு ஏற்ற மாதிரி உழவர்களுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எவ்வளோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5% இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு 7.2% இருந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம இப்போ இதுல இருக்கிற அந்த லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதாவது வந்துட்டு எந்த அளவுக்கு மாறி இருக்கு, இதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%, ப்ரீவியஸ் குவார்ட்டரும் 4% இருந்துட்டு இருந்தது. 1 year time deposit 6.8%, இதுக்கு முன்னாடி 6.6 இருந்துச்சு. 2 year time deposit பார்த்தீங்கன்னா 6.9%, இதுக்கு முன்னாடி 6.8% இருந்துட்டு இருந்தது. 3 year time deposit இப்போ பார்த்தீங்கன்னா 7%, இதுக்கு முன்னாடி 6.9%. 5 year term deposit பார்த்தீங்கன்னா 7.5%, இதுக்கு முன்னாடி 7%. 5 year recurring deposit scheme பார்த்தீங்கன்னா 6.2%, இதுக்கு முன்னாடி 5.8%. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 7.4%, இதுக்கு முன்னாடி 7.1%. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ 8.2%, இதுக்கு முன்னாடி 8%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இப்போ 7.1%, இதுக்கு முன்னாடி 7.1%. சுகன்யா சம்ருத்தி யோஜனா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 8%, இதுக்கு முன்னாடி 7.6%. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இப்போ பார்த்தீங்கன்னா 7.7%, இதுக்கு முன்னாடி 7%. கிசான் விகாஸ் பத்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5%, இதுக்கு முன்னாடி 7.2% இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்தது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த ஸ்கீம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் டெபாசிட்டும் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஒய்சி ஃபார்ம் கேட்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ்க்காக கேட்பாங்க. இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்க்காக பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அங்கே தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். இதுவே வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைனில் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட் பேங்கிங், அதாவது இன்டர்நெட் பேங்கிங் அக்சஸ் வந்து நீங்க அதில் வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு IPPB அப்படின்னு சொல்லப்படுற இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு ஆப்பையோ இல்லைன்னா வந்துட்டு அஃபீஷியல் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட், அதாவது ebanking.indiapost.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்க்கு வந்து லாக்ஆன் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை நவ் பட்டன் கொடுங்க. ஸோ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அது மாதிரி எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஜெனரலாக இந்திய மக்களிடையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான சில ஸ்கீம்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. பாப்புலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு மேல்தட்டுல இருந்து அடித்தட்டு வரைக்கும் இருக்க எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 வந்துட்டு இந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து நமக்கு அதிகரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை பற்றினா வந்து ஒரு தெளிவான ஐடியாவை எடுத்துட்டு
அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்றத ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நல்லா விலவரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணுபிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.